ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கார்த்திக் துருவம் அகாடமிலிருந்து. ஓகே, நம்ம செப்டம்பர் மந்த் கரண்ட் அவர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் செப்டம்பர் 30க்கு உண்டான கரண்ட் அவர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உலக மொழிபெயர்ப்பு தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து செப்டம்பர் 30. ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30. அதாவது உலக மொழிபெயர்ப்பு தினம் வந்து ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30ஆம் தேதி. சரிங்களா? உலக மொழிபெயர்ப்பு தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து செப்டம்பர் 30. சரிங்களா? ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. இந்தியா மற்றும் எந்த நாட்டிற்கு இடையே முதலாவது நேரடி சரக்கு கப்பல் சேவை சமீபத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து மாலத்தீவு. ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவு. அதாவது இந்தியாவுக்கும் எந்த நாட்டுக்கும் இடையே முதலாவது நேரடி சரக்கு கப்பல் சேவை சமீபத்தில் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும். சரிங்களா? இந்தியா மற்றும் எந்த நாட்டிற்கு இடையே முதலாவது நேரடி சரக்கு கப்பல் சேவை சமீபத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து மாலத்தீவு. சரிங்களா? ஓகே, மூணாவது கொஸ்டின் பாருங்க. அதிக எண்ணிக்கையிலான செவிலியர் கல்லூரிகளை கொண்ட இந்திய மாநிலம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கர்நாடகா. ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா. அதாவது கர்நாடகா மாநிலத்தை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா 314 கல்லூரிகள் இருக்கு. சரிங்களா? அதில் 13 கல்லூரிகள் வந்து அரசு கல்லூரிகள், தனியார் கல்லூரிகள் வந்து பார்த்தீங்கன்னா 301 கல்லூரிகள் இருக்கு. சரிங்களா? அதிக எண்ணிக்கையிலான செவிலியர் கல்லூரிகளை கொண்ட இந்திய மாநிலம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்நாடகா தான். சரிங்களா? ஓகே, நாலாவது கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசாங்கம் வந்து நாட்டின் முதல் மருத்துவ சாதன பூங்காவை அமைக்க உள்ள மாநிலம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரளா. ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா. அதாவது இந்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ சாதன பொருட்களை வந்து தயாரிக்க போறாங்க. அதுக்கு உண்டான முதல் மருத்துவ சாதன பூங்காவை அமைக்க போறாங்க. சரிங்களா? அது வந்து எந்த மாநிலத்தில் வந்து அமைக்க போறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரளால. சரிங்களா? இந்திய அரசானது நாட்டின் முதல் மருத்துவ சாதன பூங்காவை அமைக்க உள்ள மாநிலம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கேரளா. சரிங்களா? ஓகே, அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க. சமீபத்தில் உலகளாவிய கட்டடக்கலை வடிவமைப்பு விருதை வென்ற கிருஷி பவன் அமைந்துள்ள மாநிலம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஒடிசா. ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா. அதாவது கிருஷி பவன் அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் பில்டிங் தான். சரிங்களா? அதோட கட்டடக்கலை அதே மாதிரி அதோட வடிவமைப்புலாம் வந்து சிறந்த முறையில் இருந்ததுனால சமீபத்தில் உலகளாவிய கட்டிடக்கலை வடிவமைப்பு விருதை வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிருஷி பவன் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒடிசால. சரிங்களா? சமீபத்தில் உலகளாவிய கட்டடக்கலை வடிவமைப்பு விருதை வென்ற கிருஷி பவன் அமைந்துள்ள மாநிலம் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஒடிசா. சரிங்களா? ஓகே, ஆறாவது கொஸ்டின் பாருங்க. அண்மையில் வெளியிடப்பட்ட ஃபிஃபா தரவரிசையில் முதலிடம் உள்ள நாடு வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பெல்ஜியம். ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ஜியம். அதாவது இப்போ ரீசெண்டாக பன்னாட்டு கால்பந்து கூட்டமைப்பு தனது உலகளாவிய ஃபிஃபா தரவரிசை பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் முதலிடம் பிடித்த நாடு வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெல்ஜியம். சரிங்களா? ரெண்டாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ். மூன்றாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில். சரிங்களா? அண்மையில் வெளியிடப்பட்ட ஃபிஃபா தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு வந்து பெல்ஜியம், ரெண்டாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ், மூன்றாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில். சரிங்களா? மூணுமே நோட் பண்ணீங்க. சரிங்களா? அதாவது அண்மையில் வெளியிடப்பட்ட ஃபிஃபா தரவரிசையில் முதலிடம் பிடித்த நாடு வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெல்ஜியம். ஓகேவா? ஓகே, ஏழாவது கொஸ்டின் பாருங்க. 2020 செப்டம்பர் 24 அன்று நடைபெற்ற தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பின் கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய நாடு வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து நேபாளம். ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நேபாளம். அதாவது 2020 செப்டம்பர் 24 அன்னைக்கு சார்க் கூட்டமைப்பு வந்து நடந்திருக்கு. அந்த கூட்டமைப்புக்கு தலைமை தாங்கிய நாடு வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேபாளம். சரிங்களா? அதாவது 2020 செப்டம்பர் 24 அன்று நடைபெற்ற தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பின், அதுதான் வந்து சார்க்னு சொல்றாங்க, அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய நாடு வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேபாளம். சரிங்களா? ஓகே, எட்டாவது கொஸ்டின் பாருங்க. பன்னாட்டு சம ஊதிய நாள் அனுசரிக்கப்படும் தேதி வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18. ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18.
அதாவது எல்லாருக்கும் சமமான ஊதியம் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விழிப்புணர்வு நாளாக வந்து இதை அனுசரிக்கிறாங்க. அது எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18. சரிங்களா? பன்னாட்டு சம ஊதிய நாள் அனுசரிக்கப்படும் தேதி வந்து என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18. சரிங்களா? ஓகே, 9வது கொஸ்டின் பாருங்க. NGDRS அதாவது தேசிய பொது ஆவண பதிவு முறை என்ற புதிய நில ஆவண பதிவு முறையை அறிமுகப்படுத்தியுள்ள மாநில யூனியன் பிரதேச அரசு வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். அதாவது எந்த மாநில யூனியன் பிரதேச அரசு வந்து பார்த்தீங்கன்னா NGDRS அப்படிங்கிற நில ஆவண பதிவு முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். சரிங்களா? அதாவது NGDRS அப்படிங்கிறது தேசிய பொது ஆவண பதிவு முறை. சரிங்களா? NGDRS என்ற புதிய நில ஆவண பதிவு முறையை அறிமுகப்படுத்தியுள்ள மாநில யூனியன் பிரதேச அரசு வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். சரிங்களா? ஓகே, அடுத்தது 10வது கொஸ்டின் பாருங்க. அண்மையில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ள 3 பெட்ரோலிய திட்டங்களை இந்திய பிரதமர் திறந்து வைத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பீகார். ஓகேவா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பீகார். அதாவது இப்போ ரீசெண்டாக எந்த மாநிலத்தில் 3 பெட்ரோலிய திட்டங்களை வந்து பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வச்சிருக்காரு, அது எந்த மாநிலத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீகாரில். சரிங்களா? அண்மையில் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ள 3 பெட்ரோலிய திட்டங்களை இந்திய பிரதமர் திறந்து வைத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பீகார். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரையும் செப்டம்பர் 30க்கு உண்டான கரண்ட் அவர்ஸ் வந்து பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு உண்டான ஹாய் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு உண்டான டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமியில இருந்து கார்த்திக்.